والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. சூரா யாசீன் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 38வது ஆயத்தை பார்க்க போகிறோம். யாசீனில் 38வது ஆயத்தை பார்க்க போகிறோம். வாண்டா இன்னும் வஷம்சு தஜிரி லிமுஸ்தகர்ரில்லஹா ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. வஷம்சு என்ன வந்து இது வஷம்சு தஜ்ரி ஷம்ஸ் என்றா எங்களுக்கு என்னென்னு தெரியுமா? மாஷா அல்லாஹ். ஷம்ஸ் என்றா சூரியன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ சூரியனை பற்றி கதைக்கிறான். வஷம்சு சூரியன் தஜிரி என்று சொல்கிறது வந்து ஓடுறதுக்கு தான் தஜிரி என்று சொல்கிறது. அப்போ என்ன சூரியன் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ தஜிரி என்றது அதில் ஹிய தான் வருது. சூரியன் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது, சரிதானே? அது ஓடுகிறது. இது தாவரை அது ஹிய தான் சுரு மாதிரி, சரிதானே? இயன் சுரு என்ற அவன் ஓடுறான், தான் சுரு என்ற அவள் ஓடுறாள். சூரியனுக்கு தஜிரின்னு வந்துக்குது. அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ சூரியன் எப்பயுமே ஓடிக்கொண்டு இருக்குது. எங்கே ஓடிக்கொண்டு இருக்குது? லிமுஸ்தகர்ரில்லஹா. ஹா என்றா அது மறு அதற்குரிய லஹா, அதற்குரிய, சரிதானே? லஹா என்றா அதற்குரிய. முஸ்தகர் என்று சொல்கிறது தங்கும் இடத்துக்கு. முஸ்தகர் என்று சொல்கிறது நிற்கும் நேரம் இல்லாட்டி தங்கும் இடம். இந்த முஸ்தகர் என்று சொல்கிறது வந்து ஒன்று ஒரு இடமும் ஒரு நேரமும். ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி, லீ என்றது நோக்கி. அப்போ ஒரு இடத்துக்கு என்ற அர்த்தத்தை மெடிக்கலும் நோக்கி என்ற அர்த்தத்தை மெடிக்கலும், சரிதானே? ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட நேரம் என்ன எழுதிக்குது? குறிப்பிட்ட நேரத்தை நோக்கி அது ஓடிக்கொண்டு இருக்குது. விளங்கிச்சாமா? அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறேன்டா, சூரியன் இருக்குது. இப்போ நாங்கள் காண்ற சூரியன் இருக்குது, ஒன்றாவது ஓடிக்கொண்டு இருக்குது, அது மூவாகி கொண்டு இருக்குது. அப்படி என்றால் இதில் தெரியும், சயின்டிஸ்ட்மாரும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க என்னது, சூரியன் சுற்றி கொண்டே தான் இருக்குது. நாங்கள் முந்தி நினச்சோம் பூமி மட்டும்தான் சூரியனுக்கு சுற்றி கொண்டு இருக்குதுன்ட்டு. ஆனால் சூரியனும் சுற்றி கொண்டு தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்போ வந்தாலும் ஹிய தஜ்ரி. தாகு ரெண்டு அர்த்தம் மீக்குது, அந்த மீக்குது, ஹிய மீக்குது. அது கிராமரில் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் ஹுவயன் சுரு உமாயன் சுரானி ஹுமியன் சுருன்னா ஹிய தான் சுரு. தான் சுரு என்றால் ஹிய ஈக்குது, ஹிய தான் சுரு, சரிதான்? இப்போ இன்றைக்கு நாங்கள் கிராம பார்க்க எல்லா அர்த்தம் ஈக்குலா அதிகன்னு நினைவச்சுக்கோங்க. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரில்லஹா அப்படின்னா என்னம்மா? சூரியன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா என்னது? சூரியன் ஓடிக்கொண்டே ஈக்குது. எதை நோக்கி ஓடிக்கொண்டு ஈக்குது? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் சூரியன் இப்போ எங்களுக்கு ஓடுற சூரியன் ஒரு நாளைக்கு என்ன நடக்கும்? அது ஒரு முடிவை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு நாளைக்கு அது நீண்டுடும், அது அழிஞ்சிடும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சூரியன் என்று சொன்னதுக்கு இது ஆயத்தோதுகளை தலையில் வரணும். உலகத்தில் எதாக இருந்தாலும் அது ஒரு முடிவை நோக்கித்தான் பெய்து கொண்டிருக்குது. நாங்களும் இப்போ சூரியனை காணக்குள்ள நாங்கள் நினைக்கணும், எப்படி சூரியன் ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குதோ எங்களுக்கும் ஒரு முடிவு கொண்டிருக்குது. நாங்களும் அதை நோக்கி தான் பெய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு முடிவை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு முடிகிற டைம் ஒண்டி இருக்குது. எல்லாருக்கும் எக்ஸ்பயர்டு. இதே முஸ்தகர் எங்களுக்கு எடுக்கலும் எக்ஸ்பயர்டு டேட்டு. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? முடிவு ஒன்று, எக்ஸ்பயரி ஒன்று இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதை நோக்கி தான். அது எவ்வளோ ஓடினாலும் அது முடிவை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கு. அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில் சூரியனை பார்க்கல நாங்கள் நினைக்கணும், அது எப்படி அது எக்ஸ்பயரி டேட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குதோ அதே மாதிரி நாங்களும் நோய்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி சந்திரனும் ஓடிக்கொண்டிருக்குது. எல்லா விஷயம், எல்லா மிருகங்களும் ஒரு எக்ஸ்பயர் டேட் ஒன்றிக்குது. எல்லா மரத்துக்கும் ஒரு எக்ஸ்பயர் டேட். இது முழு உலகத்திலே எக்ஸ்பயர் டேட் தான் கியாமத்துடைய நாள். கியாமத் நூல் வந்தால் உலகமே எக்ஸ்பயர் ஆகிடும். சுப்ஹானல்லாஹ். இதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரில்லஹா ذَلِكَ தக்தீருல் அஸீஸில் அலீம். ஜாலிக் என்றா அது,
தக்தீர் அது தக்தீர்ன்னு தெரியுமா? கதிர் நிர்ணயம் செஞ்சு வச்சு, அது நிர்ணயம் செஞ்சு வச்சுக்குது. தாட நிர்ணயம் அல் அசீசுல் அசீஸ் என்ற அனைத்தையும் மிகைத்தவன், அலீம் என்ற அனைத்தையும் அறிந்தவன். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும் அது எப்போ சரியாக நிற்கும் என்று. அது சூரியன் எப்போ சரியாக நிற்கும். சூரியன் மட்டும் இல்லை, உலகத்தில் வானம் பூமிக்கு இடையில் என்னென்ன வஸ்திக்குமோ இந்த அத்தனை வஸ்துவும் எப்போ ஸ்டாப் ஆகும், அதில் டைம் எப்போ முடியும் என்றது ரப்புக்கு தெரியும். ஒரு மரத்தோட இலையாக இருந்தாலும் அது ஸ்டார்ட், அது வளர்ந்த நாள்லேருந்து அது எப்போ மண்ணை மக்குதோ, இல்லாட்டி ஒரு மிருகம் வந்து அதோட கடைசி நாளும் ஒவ்வொரு இலையுடைய உலகத்தில் எத்தனை இலைக்குதோ அது அத்தனை முஸ்தக்கர் எப்போ அதில் முடிகிற நேரம் ரப்புக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு அசீஸ், அவன் மிகைத்தவன், அலீம், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு தெரியாண்டு ஒன்றும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இதில் சில தஃப்சீராளிங்கள் எழுதிக்கிறாங்க, இந்த சூரியன் நீக்குது, இப்போ உதாரணத்துக்கு ஒண்டிக்குது எங்களுக்கு கண்முனுக்கு விளங்குறது, அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதுக்கு பின்னுக்கு ஒரு மெசேஜ் வந்து தரான். அதில் நிறைய மெசேஜ் ஈக்குது. அதில் ஒன்று தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, அஷம்ஸ் என்று சொல்கிறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை உதாரணம் காட்டுகிறான். குர்ஆன்லேயும் தான் சூரியன் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சூரியனை காட்டுகிறான் குர்ஆன்லேயும். அப்போ சில தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, இந்த சூரியன் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் என்று எடுத்தால் இதை பின்னுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தார் இன்னொரு மெசேஜ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, உலகத்தில் ஓடிக்கொண்டிருந்தாங்க என்றால் கஸ்து செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்தாங்க. அவங்க போகிற இடமெல்லாம் என்ன வருது, அவங்க இப்படி சூரியன் போகிற இடமெல்லாம் வெளிச்சம் வருதோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற இடமெல்லாம் ஹிதாயத்துடைய ஒளி வருது. அவங்க ஒளி வீசிக்கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட ஒரு முடிவு இது, அவங்க கூட கண்டினியூஸாக ஓடிக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு முஸ்தகர், அவங்களுக்கும் முடிவு. சுப்ஹானல்லாஹ். அவங்க அந்த வெளிச்சத்துக்கு ஹிதாயத்துக்கு அர்த்தம் தஃப்சீராளிங்க கொடுக்குறாங்க. வெளிச்சம் என்றது ஹிதாயத்துக்கு அர்த்தம். இருட்டுன்றது முதலாயத்துலேயே வந்துச்சு, ஃபைதாகும் முல்லிமூன், அவங்க ஒரு அடிக்கு இருட்டில் பேத்துடுவாங்க. இதுக்கு தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க எப்படி என்று சொன்னால், இந்த அந்த நினைக்குதா அந்த வஜல்னா மிம்பைனி ஐதீஹிம் சத்தோ மின் ஹல்ஃபிஹிம் சத்தோ ஃபாஹிஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அப்படின்னு அவங்களோட முன்னுக்கு ஒரு பின்னுங்க தேர தலை ஒசகால மறைக்கப்பட்டுச்சு. அப்படி 3 பக்கத்தாலே மறைக்கப்பட்டா என்ன நடக்கும், இருட்டு கசமாகும். வைசாகும் முல்லிமும் தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க, அதை கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. எப்போ நாங்கள் அந்த ஹிதாயத் கிடைக்கலன்னு நாங்கள் அந்த கணக்கெடுக்காமல் இப்போமோ குர்ஆனுகளுக்கு வருது, நல்ல விஷயங்கள் வருது, நாங்கள் கேட்கல, அதை கணக்கெடுக்காமல், அதை குறைச்சிகள் கணக்கெடுக்காமல் ஈந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட ஹிதாயத்தை மூட்டாங்க. அப்புறம் எவ்வளோ தான் சூரியன் வெளிச்சம் அடித்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்காது, அதை வெளிச்சம் ஹிதாயத்துடைய வெளிச்சம் வராது என்று அவங்க அதை முதல்ல கணக்கெடுக்கல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூட்டிட்டாங்க. எப்போ அவங்களுக்கு நல்ல விஷயம் என்று தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கொள்ளலையோ, அதை வாழ்க்கையில் எடுக்கணும், நான் ட்ரை பண்ணணும், அப்படியே குர்ஆன் பேசப்படுது, இது ஒன்று வேணும் வாழ்க்கையில் எடுக்கணும், ஆனால் ஒருத்தர் கணக்கெடுக்காமல் இருக்கிறாரு. குர்ஆன் ஓதப்படுது, அவர் கணக்கு இல்லை, நல்ல விஷயங்கள் சொல்லப்படுற கணக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துடைய வாசல் பூட்டினான்டா சூரியனே வந்தாலும் வெளிச்சம் வராது. சுப்ஹானல்லாஹ், இருட்டாகிடும். அப்போ இது வெளிச்சம் என்றது எங்களுக்கு ஹிதாயத், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்க. சரிதானே? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் கமர் சந்திரனை பற்றி. அது அடுத்த ஆயத்தில் பார்ப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை எங்கள் உள்ளத்தில் போட்டுடணும். இன்ஷா அல்லாஹ் ரப்பு ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை உள்ளக்கு போட்டுட்டான்னு சொன்னால் எப்போ எங்களோட உள்ளத்தில் வெளிச்சம் வருமோ அப்போ எங்களோட வாழ்க்கையில் அது பிரதிபலமாகும். அது ஹிதாயத்துடைய வெளிச்சம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதை பார்க்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை ஹிதாயத்துடைய வெளிச்சம், இந்த குர்ஆன் ஹிதாயத்துடைய வெளிச்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களோட உள்ளத்தில் போடும்.